அவருடைய வருகை நம்ம எல்லாருமே போகணும். நாளைக்கு நியாயத்தீர்ப்பு நாள்ல நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதுல்ல, நீ சுவிசேஷம் அறிவிச்ச நரகம் இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அதுக்காக நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எல்லாரும் மனம் திரும்புங்க. நாளைக்கு அடுத்த வாரம் அந்த மெசேஜ் நான் கொடுப்பேனான்னு கூட தெரியலங்க. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசப்பா. அதனால அடுத்த வாரம் இந்த மெசேஜ் கொடுக்க நான் இருப்பேனான்னு தெரியாது. என் கூட எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால எல்லாரும் நிச்சயமா பரலோகத்துக்கு வந்துருங்க. நம்ம எல்லாருமே பரலோகத்துல மீட் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நரகம் ரொம்ப கொடியதுங்க. பரலோகத்துல இன்பமா இருக்கலாம். இந்த பூமியில நமக்கு ஒருவேளை நரக வாழ்க்கையா இருக்கலாம். குடும்பத்துல கடன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, மற்றவங்களுடைய செய்வினைகள், போராட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம்.